हाय फ्रेंड्स இப்போ கோலா மீன் வாங்கிட்டு குழம்பு வச்சிருக்கேன். இது கோலா மீன் இப்போ இந்த சீசன்ல நமக்கு கிடைக்குது. இது குழம்பு நம்ம தேங்காய் பால்ல தான் நம்ம இந்த குழம்பு வைக்கணும். தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து தான் குழம்பு வைக்கணும். இது குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இது இட்லி தோசைக்கு எல்லாமே சாப்பிடலாம். இது அதோட நம்ம இந்த மீனை நம்ம தோலை உரிச்சிடணும். ஏன்னா சில பேருங்களுக்கு இது ஒத்துக்காத அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல போட்டோன்னா நல்லா விரைச்சிக்கும் உங்களுக்கு. இது எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு மீனை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி தோலையும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டி போட்டு இதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுப்போம். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நல்லா ஒரு உருண்டை கருவடை குழம்பு விட பாருங்கள். அது ஒரு உருண்டை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்தோடனே நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி விடலை. இதோட பொரிஞ்ச பிறகு இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தேங்காய் திருவி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டு இது ரெண்டாவது பால் இதோட நம்ம சேர்த்துடலாம். இந்த குழம்பு மண் சட்டியில் போட்டிருக்கேன் பாருங்கள், அதோட நம்ம சேர்த்துறோம். ஏன்னா இந்த தேங்காய் பாலில் வைக்கும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது மூணாவது பாலையும் இதில் சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் புளியை ஊற வைக்கும்போது ரெண்டாவது மூணாவது பாலில் கூட நீங்கள் ஊற வச்சு அதிலே நீங்கள் கரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இந்த குழம்புக்கு தேங்காய் மாங்காய் ரெண்டு தான் முக்கியம். இப்போ மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துறேன். சேர்த்துட்டு மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். தேங்காய் பாலில் செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து இதை நல்லா அம்மியில் வச்சு நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தட்டி எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இதிலே 2 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை வதக்கிட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் தக்காளி சேர்க்கலை. ஏன்னா நம்ம தேங்காய் பால் விடுறதுனால ரொம்ப புளிப்பு வேணும்னு சொல்லியிருக்கேன். மாங்காய் வேறு சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நான் தக்காளி சேர்க்கலை நான். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பால் தண்ணி விடாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதோட சேர்த்துறோம். இந்த மாதிரி பால் சேர்க்கும்போது இந்த குழம்பு இதனோட டேஸ்ட் நல்லா அதிகரிக்கும். நீங்கள் புளியை ஊற வைக்கும்போது ரெண்டாவதா மூணாவதா உள்ள பாலை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதிலே நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு குழம்பு கரைச்சி வச்சுங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் பாலை நீங்கள் ஃபஸ்ட்டு பாலை நீங்கள் விட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு பாலை விட்டுக்கிறேன். இப்போ மாங்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு கொதிச்சு. என்னுடைய பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ மீனை நான் தோலை உரித்து தான் வாங்கிட்டேன். நீங்களே உரித்து கொடுங்கன்னு சொன்னால் உரித்து கொடுப்பாங்க. இப்போ இந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். இது நல்லா இது வறுக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணணும், தேங்காய் தான் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் லாஸ்ட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வானல்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் சேர்த்துட்டு இறக்கணும்னா மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு லேசாக கொதி வரட்டும். ரொம்ப போட்டு தீ வைக்காமல் லேசாக கொதி வைங்க. நல்லா இந்த தேங்காய் பால்லேயே குழம்பு நல்லா மீனெல்லாம் நல்லா ஊறி நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மீனெலாம் நல்லா வெந்துடுச்சு. இது நீங்கள் போட்டிங்கனாவே குழம்பு அப்படியே விரைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ குழம்பு நம்ம இறக்க வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா தேங்காய் இருந்தால் தான் இந்த குழம்பே வைக்கலாம். அப்போ தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.